I have noticed something. நம்ம பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சிக்னல் நம்மளுக்கு கொடுக்குறது நம்ம முடியாக தான் இருக்கும். லைக் நம்மளுக்கு இப்போ ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் தின்னிங்காக ஆகுது, இல்லை ஏதாச்சும் நம்ம ட்ரையாக இருக்க ஹேரு, இது மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னல் காட்டுதில்ல. அது எதுனால எப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பாடியில் என்ன கம்மி இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் அதுக்கு முன்னையே நம்ம ஹேரே நம்மளுக்கு எல்லாம் நல்லா ஐடியா கொடுத்துருவாங்க. உங்கள் பாடியில் என்ன கம்மியாக இருக்குது, என்ன அதிகமாக இருக்குது, என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தோட பெஸ்ட்டு டாக்டர் வந்து நம்ம ஹேரு தான். பட் ரொம்ப பேர் அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அது ரொம்ப அசால்ட்டாக விட்டுரும். ஹேர் ஃபால் தானே ஆகுது, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. பட் அதோட மெயின் ப்ராப்ளம் பாடிக்கு உள்ளே என்ன போயிட்டுருக்குன்னு நம்ம அதை கேர் பண்ணுறதில்ல, அன்லெஸ் அது ரொம்ப அதிகமாகி நம்ம டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு சில ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதை பாருங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. லைக் ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு க்ரே ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சின்ன வயசில் ரொம்ப பேருக்கு க்ரே ஹேர் வந்துடும், நம்ம இக்னோர் பண்ணிடும். பட் இப்போ நோட் பண்ணியிருக்கீங்களா எதனால வருது, ஏன் வருதுன்னு சொல்லிட்டு? க்ரே ஹேர் சின்ன வயசுலேயே வந்துச்சுன்னா யூ மைட் பி டேக்கிங் கேஃபின், அதிகமாக காஃபி குடிப்பீங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு விட்டமின் B12 கம்மியாக இருக்கும். ஸோ அதனால க்ரே ஹேர் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் இது. செகண்ட், இன்னொன்று வந்து ரொம்ப தின்னிங்காக இருக்குது. எனக்கு ஹேர் நல்லா இருந்துச்சுப்பா, ஆனால் போக போக ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப தின்னிங்காக ஆயிடுச்சு, எனக்கு சடனாக என்னன்னு தெரியலன்னு சொல்லி நினைப்போம். வந்து விட்டமின் D வந்து கம்மியாக இருக்கும் பாடியில். ஸோ இதை நீங்கள் க்யூர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேரோட தின்னிங்கு குவாலிட்டியெல்லாம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப டேண்ட்ரஃபாக இருக்குது. என்ன இது பண்ணாலுமே அந்த டேண்ட்ரஃப் போகவே மாட்டுது, திருப்பி திருப்பி வருது டேண்ட்ரஃப். எதுக்குன்னு பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது, சடனாக வருதுன்னா உங்கள் பாடியில் வந்து கண்டிப்பாக ஜிங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், B6 லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது அடிக்கடிக்கும். இல்லைன்னா உங்கள் ஸ்கால்ப்பு வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கல, ப்ராப்பராக ஷாம்பு பண்ண மாட்டீங்க, ஒரு நல்ல பாத் எடுக்க மாட்டீங்க, நல்ல ஒரு ஷாம்புவோ அதை நல்லா ஹைஜீனாக வச்சுக்கலன்னா கூட டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் வரலாம். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ். எனக்கு வந்து முடி ரொம்ப துண்டு துண்டாக விழுதுங்க, அப்படியே ரூட்லேருந்து வருது. என்னோடய ஹேர் வந்து ரொம்ப பிரிட்டலாக இருக்குது. எதுக்கு நோட் பண்ணியிருக்கீங்களா? த ரீசன் பிகாஸ் உங்கள் பாடியில் வந்து ஒமேகா ஃபேட் ஆசிட் வந்து கம்மியாக இருக்கும். ஒமேகா 3 எடுத்துக்கோங்க. அது எடுத்தாலுமே உங்களோட பாடியில் இருக்க அந்த ஒமேகா ஃபேட் ஆசிட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் பிரேக்கேஜோ இல்லை அந்த பிரிட்டலாக இருக்கிறதெல்லாம் கூட அதோட சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணாலே, உங்கள் ஹேரில் இருக்கிற விஷயம் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது நோட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பாடியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மேலுக்கு மட்டும் ஆயில், ஷாம்பூ, சீரம் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தால் மட்டும் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. உள்ளே நல்லா இருந்தால் தான் வெளியும் ஹேர் நல்லா இருக்கும். அதாவது உங்களோட உள்ளே இருக்க பாடி பார்ட்ஸ் நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டீங்க, ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவுட் சைடு உங்கள் முடியும் நல்லாயிருக்கும். ஸோ டோன்ட் இக்னோர் இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் சிக்னல்ஸ். ஏதாச்சும் உங்களுக்கு காட்டுதுன்னா தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க, அதை ப்ராப்பராக கேர் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் ஹெல்த்தி அண்ட் குட் ஹேர். இல்லை இன்னும் எனக்கு டவுட் இருக்குன்னா யூ கேன் கால் ஃபேஸ் வேல்யூ. வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.